Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ். ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ளவர், வாட் இஸ் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ளவர் இஸ் மாடிஃபைடு ஷூட். ஸோ இந்த இடத்துல ஏபிக்கல் மெரிஸ்டமா இருக்கிறது வந்து தட் வில் சேஞ்சஸ் இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ ஏபிக்கல் மெரிஸ்டமும் இருக்கும், அதுல வந்து சைட்ல இருக்கிறது ஃப்ளோரல் மெரிஸ்டமா இருக்கும். ஸோ தட் ஏபிக்கல் மெரிஸ்டம் இஸ் சேஞ்ச்டு இன்டு ஃப்ளோரல் மெரிஸ்டம் இஸ் கால்டு ஃப்ளவர். ஸோ ஏபெக்ஸ் ப்ரொடியூஸ் வேரியஸ் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ். ஸோ ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ்னா எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷன். ஸோ அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கும். லேட்டரலி அட் சக்சசிவ் நோட் இன்ஸ்டெட் ஆஃப் லீஃப். சக்சசிவ் நோடு லேட்டரலா வந்து சக்சசிவ் நோட்ஸை கொடுக்கும், லீவ்ஸுக்கு பதிலாக நோட்ஸை கொடுக்கும். So the shoot tip transform into flower. So இப்போ இந்த இடத்துல இந்த floral meristem this becomes a flower. அது மாதிரி ஆச்சுன்னா அது வந்து சாலிட்டரியா மாறும். சரி, ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளாரசன்ஸ்ல அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப். இப்போ சாலிட்டரி ஃப்ளவர்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஃப்ளவர் எடுத்துட்டோம்னா அதுல வந்து ஒரு லீஃப் பேஸ் தென் thalamus, then calyx, corolla. ஸோ இந்த மாதிரி 4 பார்ட்ஸ் இருக்கிறது. ஒரு நோடல் ரீஜன்ல ஒரே ஒரு ஃப்ளவர் இருந்தால் அதுக்கு பேர் சாலிட்ரின்னு சொல்கிறோம். பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் ஆர் கிளஸ்டர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஃப்ளோரல் ஆக்சிஸில் இருந்ததுன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறோம், இன்ஃப்ளாரசன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்ஃப்ளாரசன்ஸ் இந்த இடத்துல என்ன ஆகுது, when the apex get converted into a flower or continue to grow. இது வந்து bunch of flower இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா மெயின் ஆக்சிஸ் terminated, sometimes it is terminated into flowerனா அது ஒரு டைப். இப்போ டெர்மினேட் ஆகாம அந்த மெயின் ஆக்சிஸ் வளர்ந்துகிட்டே போச்சுன்னா அது ஒரு டைப். பேஸ்ட் ஆன் தட் இட் இஸ் டிவைடட் இன்டு 2 types, ரெசிமோஸ் அண்ட் சைமோஸ். ரெசிமோஸ் in this main axis continues to grow. main axis வந்து கண்டினியூவா grow ஆகும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பேரு ஆக்ரோபீட்டல் சக்சஷன் பேரு. இதுல வந்து என்ன இருக்கும், ஓல்டர் ஃப்ளவர் அட் த பேஸ், யங்கர் ஃப்ளவர் அட் த டாப், மெயின் ஆக்சிஸ் கண்டினியூ டு க்ரோ. இதுல வந்து ஆக்ரோபீட்டல் சக்சஷன் ரெசிமோஸ்ல என்ன மெயின் ஃபீச்சர்னு பார்த்தோன்னா மெயின் ஆக்சிஸ் கண்டினியூ டு க்ரோ. மெயின் ஆக்சிஸ் கண்டினியூ டு க்ரோ. ரெண்டு பக்கமும் எப்படி இருக்கும், இந்த ஓல்டர் ஃப்ளவர் அட் த பேஸ், யங்கர் ஃப்ளவர் அட் த டாப். இதுதான் ரெசிமோஸ்னுடைய ப்ராப்பர்ட்டி. அதனுடைய பேர் என்ன, ஆக்ரோபீட்டல் சக்சஷன். இது பார்த்தீங்கன்னா சைமோஸ் இன்ஃப்ளாரசன்ஸ்னா ஆக்சிஸ் டெர்மினேட்டட் இன்டு எ ஃப்ளவர். ஸோ டெர்மினேட் ஆனது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டாக இருக்கும். தட் இஸ் யங்கர் ஃப்ளவர் அட் த பேஸ், ஓல்டர் ஃப்ளவர் அட் த டாப். இந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் என்னது, பேசிபீட்டல் சக்சஷன்னு பேர். இப்போ ஃப்ளவரை பற்றி பார்ப்போம். ஃப்ளவரில் வந்து ரீப்ரொடக்டிவ் யூனிட் இன் ஏஞ்சியோஸ்பெர்ம் இஸ் ஃப்ளவர். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கால்டு பெடிசில். அங்கே ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இஸ் கால்டு என்ன சொல்கிறோம், பீட்டியோல்னு சொல்கிறோம். இங்கே ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இஸ் கால்டு பெடிசில். ஸோ இந்த பெடிசிலினுடைய அப்பர் பார்ட்டு வந்து பல்ஜ்டாக இருக்கும். அந்த அப்பர் பார்ட் பல்ஜ்டாக இருக்கிறதுக்கு பேர் தலாமஸ்னு பேர். தலாமஸ் ஆர் ரிசெப்டக்கல்ஸ்னு பேர். ரெடியூஸ்டு லீஃப் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த, இப்போ இதுக்கு கீழே வந்து எப்படி இருக்கும், ரெடியூஸ்டு லீஃப் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் த பெடிசில் இஸ் கால்டு பிராக்ட். பிராக்ட் இருக்கிற ஃப்ளவருக்கு பேரு பிராக்டியேட். பிராக்ட் இருந்ததுன்னா அது இந்த ஃப்ளவருக்கு பேரு பிராக்டியேட்னு பேரு. பிராக்டியேட்னா ஃப்ளவருக்கு பிராக்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம். ஸோ இதில் 4 kinds ஆஃப் வேர்ல்ஸ், முக்கியமான வேர்ல்ஸ் 4 kinds இருக்கு. என்னென்ன இருக்குன்னா கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். கேலிக்ஸ் அண்ட் கரோலாக்கு பேர் அசசரி ஆர்கன்னு பேர். அசசரினா இட் இஸ் அ சப்போர்ட்டிங் ஆர்கன். இது வந்து மெயின் கிடையாது. ஸோ இது இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ஃப்ளவர் வந்து என்ன செய்யும், ஃப்ரூட்டை கொடுக்கும்.
அப்போ andrecium and gynoecium is called a reproductive organ. It is an essential organ. இது இருந்தா மட்டும்தான் என்னது அது ஒரு ஃப்ரூட்டோ ஒரு இதையோ கொடுக்க முடியும். இது வந்து ஃபெர்டிலைஸ் ஆக முடியும். ஸோ எசென்ஷியல் ஃப்ளவர், நான் எசென்ஷியல் பார்ட், எசென்ஷியல் பார்ட்னு பேர். ஸோ இது அசசரி ஆர்கன், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்னும் அதை சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பெடிசில், அதனுடைய அப்பர் போர்ஷன் தலாமஸ், இது வந்து calyx, outer whorl called calyx, next whorl is called corolla, then this is stamen is having filament and anther. Stamenல வந்து ரெண்டு பார்ட் இருக்கு, filament and antherன்னு இருக்கு. gynoeciumனு எடுத்துட்டோம்னா stigma, style, ovary. Basal part is called ovary, middle part is called style, then upper part is called stigma. ஃப்ளவர்ல இதுதான் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கேலிக்ஸ் அண்ட் கரோலா எந்தெந்த ஃப்ளவர்ல வந்து பிரிக்க முடியாதுன்னா, இப்போ இதுல வந்து கலர் ரெண்டுத்துக்கும் வேரி ஆகுது, அதனால நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இது கரோலா இது கேலிக்ஸ்னு. ஆனா எந்த இடத்துல இதுதான் கேலிக்ஸ் இதுதான் கரோலான்னு பிரிக்க முடியாதோ அதுக்கு பேரு தான் என்னன்னு பேரு, பீரியாந்த்னு பேர். பீரியாந்தினுடைய யூனிட் என்னன்னாக்கா டெப்பல்னு சொல்றோம், டெப்பல்ஸ். இப்போ அதே பெட்டல்ஸ் வந்து கொரோலானுடைய யூனிட், செப்பல்ஸ் வந்து கேலிக்ஸ்னுடைய யூனிட், பீரியாந்தினுடைய யூனிட் டெப்பல், TEPEPAL, டெப்பல். ஸோ ஒரு ஃப்ளவர்ல ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் போத் இருந்ததுன்னா அது பேரு பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு பேரு. ஒன்லி ஆண்ட்ரீஷியம் இருந்ததுன்னா அது பேரு யூனிசெக்சுவல் ஃப்ளவர். ஒன்னா கைனீஷியம் இல்ல ஆண்ட்ரீஷியம் இருந்தா அது பேரு யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னு பேரு. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவரில் வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சிமெட்ரி. சிமெட்ரின்னா we can divide the body of the flower into two equal halves. டூ ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்கிறது வந்து 3 டைப்பாக பிரிக்கலாம். எப்படின்னா ரேடியல் சிமெட்ரி, தட் இஸ் ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், ஏசிமெட்ரிக். எதையும் பிரிக்க முடியாது, ரெண்டா பிரிக்க முடியாத ஃப்ளவர்ஸ். அடுத்தது பிரிக்க முடிய ஃப்ளவர் சிமெட்ரிக்கல் டைப். சிமெட்ரியில ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா ரேடியல் சிமெட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா we can divide the body of the flower into body of the flowerல the structure of the flower into two equal halves in any plane. எந்த பிளேன்ல வேணாலும் என்ன ஆகும், இது கட் பண்ண முடியும். இது வந்து ஒரே ஒரு பிளேன்ல தான் கட் பண்ண முடியும், அது ஜைகோமார்பிக். so divide two equal radial halves. ஸோ எனி பிளேன், இதுதான் வந்து எனி ரேடியல் பிளேன், எந்த பிளேன்ல வேணாலும் கட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் மஸ்டர்ட், டாட்டியூரா, சில்லி. Here a flower can be divided into two similar halves only in one particular vertical plane. ஒரு பர்டிகுலர் வெர்டிக்கல் பிளேன்ல தான் அதை டிவைட் பண்ண முடியும். அதுக்கு பேரு என்னன்னு பேரு, ஜைகோமார்பிக் பேரு ஆர் பைலேட்ரல் சிமெட்ரின்னு பேரு. பி குல்மோஹர், பீன் கேஷியா. Asymmetric na we cannot divide the flower into two equal halves. Example வந்து கேனா இண்டிகா, கற்றாழைன்னு சொல்லுவாங்க. கேனானா என்னது, கற்றாழை. சோற்று கற்றாழை வேற, அது ஆலோவேரா. இது வந்து கேனா இண்டிகா, இது வந்து கற்றாழை, அழகுக்காக வச்சிருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ், இந்த மாதிரி பெட்டல்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரைமீரஸ், டெட்ராமீரஸ், பென்டாமீரஸ். ஒரு 3 பெட்டல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ட்ரைமீரஸ். 4 பெட்டல்ஸ் தான் இருக்குது அப்படின்னாக்கா அது பேரு டெட்ராமீரஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பென்டாமீரஸ். பென்டாமீரஸ்ன்றது என்னது, ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் பொசிஷன் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கரோலா. இதுல வந்து ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ். பொசிஷன் ஆஃப் த கரோலாவை பேஸ் பண்ணி கரோலா, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம். இப்போ இதெல்லாம் எப்படி கைனீஷியத்துக்கு மேல இருக்கா, கரோலா, கேலிக்ஸ், ஆண்ட்ரீஷியம், இதெல்லாம் இது வந்து கைனீஷியத்துக்கு கீழே இருக்கா இல்ல கைனீஷியத்துக்கு மேல இருக்கா அப்படின்ற பொசிஷனை வச்சு ஹைப்போகைனஸ், பெரிகைனஸ், எபிகைனஸ்னு பிரிக்கலாம் இதை. So hypogynous na enna, here the gynoecium occupies the highest position while other parts situated below. So இது வந்து என்னது, டாப் ரீஜன்ல இருக்கும். இதனுடைய பேஸ்ல இருந்தா மற்ற வேர்ல்ஸ் வந்திருக்கும். ஆண்ட்ரீஷியமா இருந்தாலும் சரி, கொரோலாவா இருந்தாலும் சரி, கேலிக்ஸா இருந்தாலும் சரி, இது இந்த கைனீஷியத்துக்கு அடியில இருந்து வர்றதுனால இதை வந்து ஹைப்போகைனஸ்னு சொல்றோம். ஹைப்போகைனஸ்னா, ஹைப்போனா என்ன அர்த்தம், கீழேன்னு அர்த்தம், கீழே.
அப்போ கீழேனா கைனஸ்னா என்னது? கைனீஷியம். கைனீஷியத்துக்கு கீழே. அப்போ கைனீஷியத்துக்கு கீழே மற்ற வேர்ல்ஸ் எல்லாம் வருது. அதனால ஹைப்போகைனஸ்ன்னு சொல்றோம். அந்த இடத்துல சுப்பீரியர் வில் பிகம், சாரி, ஓவரி வில் பிகம் சுப்பீரியர். ஸோ ஹைப்போகைனஸ் ஃப்ளவர் எல்லாத்துக்குமே சுப்பீரியர் ஓவரியா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க இதனுடைய கிராஸ் செக்ஷன் ஹைப்போகைனஸ் ஓவரி. இதுல வந்து ரியலாவே நீங்க பார்க்கலாம். இது வந்து டயக்ராம், இது வந்து ரியல் பிக்சர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிகைனஸ். பெரிகைனஸ்னா பெரி அப்படின்னாலே ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும், ஈக்குவல் லெவலில் தான் இருக்கும். சைஸ் கிடையாது, ஈக்குவல் லெவல். பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அபவும் கிடையாது, பிலோவும் கிடையாது, ஈக்குவல் பொசிஷன். தட் இஸ் கைனீஷியம் situated in the center, other parts of the flower located on the rim of the thalamus. ஸோ இது வந்து சென்டரில் இருக்கும், அதனுடைய ரிம். இது ரெண்டுமே என்னது ஈக்குவல் பொசிஷனில் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா பெரிகைனஸ் ஓவரின்னு பேரு. எக்ஸாம்பிள் பிளம், ரோஸ், பீச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எபிகைனஸ். எபிகைனஸ்ல வந்து மார்ஜின் ஆஃப் தி thalamus grows upward. ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? மார்ஜின் தான் அப்வர்ட் ஆயிட்டு உள்ளுக்குள்ள தான் இது வந்து புதஞ்சு வச்சிருக்கு. இந்த தலாமஸ்குள்ள இந்த ஓவரி எப்படி இருக்கும்? புதஞ்சிருக்கும். அப்போ இது இந்த ஓவரிக்கு மேல மற்ற வேர்ல்ஸ் எல்லாம் வெளியில வருது. அதனால இதுக்கு பேர் என்னன்னு பேரு? எபிகைனஸ் ஓவரின்னு பேர். எபிகைனஸ்னா இன்ஃபீரியர் ஓவரி. இன்ஃபீரியர் ஓவரி. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஃப்ளவர்ல பார்த்தீங்கன்னா கேலிக்ஸ், கரோலா, andrecium, gynoecium. Calyx and corolla are a non-essential part. Andrecium and gynoecium are the essential part. So calyx. Calyx எடுத்துட்டோம்னா it is the outermost whorl of the flower. It is made of sepals. Generally sepals are green. இப்போ maximum வந்து sepals வந்து எப்படி இருக்கும்னா green கலர்ல தான் இருக்கும் எல்லா most of the flowerல. இதுல வந்து டூ ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயா, இப்போ யூனிட் ஆஃப் கேலிக்ஸ் எதுன்னு கேட்டா செப்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த செப்பல்ஸ் வந்து ஃப்ரீயா இது மாதிரி இருந்ததுன்னா அது பேரு பாலிசெப்பாலஸ்னு பேரு. பாலிசெப்பாலஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த மாதிரி யுனைட்டடா இருக்குதுன்னா அதுக்கு பேரு என்ன? யுனைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இங்க ஃபுல்லா யுனைட் ஆயிருக்கு, மேல மட்டும் வெளியில வந்திருக்கு. அது மாதிரி இருந்ததுன்னா அது பேரு கேமோசெப்பாலஸ்னு பேரு. கேமோசெப்பாலஸ்னா ஃபியூஸ்டு sepals. Polysepalous-na free sepals. So corolla-ன்னு எடுத்துட்டோம்னா சேம் அதே போலே தான். செகண்ட் வேர்ல் ஆஃப் தி நான் எசென்ஷியல் வேர்ல்ல வந்து செகண்ட் வேர்ல் இன்னர் டு கேலிக்ஸ். இதனுடைய யூனிட் வந்து பெட்டல்ஸ். பிரைட்லி கலர்டா இருக்கும், எல்லாத்துலேயுமே அது பிரைட் கலர் டு அட்ராக்ட் இன்செக்ட். அந்த இன்செக்ட் அட்ராக்ட் பண்றதுக்காக இது வந்து பிரைட் கலர்டா இருக்கு. இதுல கூட என்னன்னாக்கா கொரோலா ஆல்சோ கேமோபெட்டாலஸ், பாலிபெட்டாலஸா இருக்கு. சம் கொரோலா எப்படி இருக்குன்னா டியூபுலர், பெல் ஷேப்டு, பனல் ஷேப்டு, வீல் ஷேப்டு அந்த மாதிரி இருக்கு. சைஸ் வந்து ஷேப் மாறும், சைஸும் மாறும் அதே போல. Estivation. Estivation is divided into 4 types. Valvate estivation, imbricate estivation, twisted, vexillary estivation. Valvate-னா இதனுடைய end வந்து just it touches with each other. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், just it touches. Twisted-னா one petal is overlapping another petal. இப்போ ஒரு petal எடுத்துனீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கும். One side of the petal is, or one side of the petal is overlapped, another petal is overlapping. ஒன்று வந்து overlapped, இன்னொன்று overlapping. அதாவது ஓவர்லேப் பண்ணப்படுது, இங்கே அது ஓவர்லேப் பண்ணுது. இந்த மாதிரி இருந்தால் தான் ட்விஸ்டடாக வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, அது ட்விஸ்டட். இம்ப்ரிகேட்னா என்னன்னா, இந்த டோட்டலாக ஒரு வேர்ல் வந்து ஒரே ஒரு பெட்டல் வந்து உள்ளுக்குள்ள, டோட்டலா ஒரு பெட்டல் வெளியில, அதர் 3 ட்விஸ்டடா இருக்கும். ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? ஒன் இஸ் டோட்டலி இன்சைட், ஒன் இஸ் டோட்டலி அவுட் சைட், அதர் 3s ஆர் ஒன் இஸ் ஓவர்லாப்பிங், அனதர் ஒன் இஸ் ஓவர்லாப்ட். ஸோ இது வெக்ஸிலரி. இது ஒரு டைப்பா பார்க்க போறோம். Sepals and petals in whorl just touch each other. ஸோ இங்க வந்து இந்த பிக்சர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு பாருங்க. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா புரியும். ஜஸ்ட் இட் டச்சஸ் வித் ஈச் அதர், தட் இஸ் கால்டு valvate estivation. எக்ஸாம்பிள் calotropis. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட். எப்படி இந்த ஹைபிஸ்கஸ்ல ட்விஸ்டட், ஒன் இஸ் ஓவர்லாப்ட், ஹியர் திஸ் இஸ் ஓவர்லாப்பிங், திஸ் இஸ் ஓவர்லாப்ட். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு.
எக்ஸாம்பிள் சைனா ரோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் காட்டன். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரிகேட் டிஸ்ட்ரிபியூஷன். இம்ப்ரிகேட்னா என்னது? ஒன் இஸ் டோட்டலி இன்சைட், அனதர் ஒன் இஸ் டோட்டலி அவுட் சைட், அதர் த்ரீ ஆர் இன்னர் அண்ட் அவுட்டர். தட் இஸ் ஒன் இஸ் ஓவர்லேப்ட், அனதர் ஒன் இஸ் ஓவர்லேப்பிங். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும், டோட்டலி இன்சைட், this petal is totally outside, other three are one is overlapping, another side is overlapped. So example cassia, gulmohar. இதுதான் வந்து gulmohar, இதுதான் cassia. cassia மயில் கொன்றைன்னு பேரு, இது பேரு, இது பேரு குல்மொஹர்னு பேரு. காக்காப்பூ, டிலானிக்ஸ் ரீஜியான்னு பேரு. வெக்சிலரி, வெக்சிலரின்றது வந்து பாப்பிலோனேஷியஸ் கரோலா. பாப்பிலோனேஷியஸ், பாப்பிலோனேஷியஸ்னா ஃபேபேசி மெம்பர்னுடைய இன்னொரு பேர் வந்து என்னது? பாப்பிலோனேஷியஸ்னு பேரு. அதுக்கு கொரோலா அந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபேபேசி ஃபேமிலிக்கு அது நேமு. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல். ஸ்டாண்டர்ட் பெட்டல் எப்படி இருக்கும்? நல்லா பெருசு, அது இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் பெட்டல்னு பேர். அடுத்தது டூ லேட்ரல் பெட்டல். இந்த லேட்ரல் பெட்டல் இங்கே எப்படி இருக்கு? அதே போல் உள்ளுக்குள்ளே இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா விங் பெட்டல் இருக்கும். இந்த இடத்துல விங் பெட்டல் இருக்கும். ஸோ இது வந்து கீழ் பெட்டல். ஸோ இப்போ என்னது? இதை வந்து டோட்டலாக பேனர் மாதிரி மறைச்சிட்டு இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல். சைடில் இருக்கிற லேட்ரல் பெட்டல். தென் திஸ் இஸ் கீழ் பெட்டல். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? கீழ் பெட்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது போட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழ் பெட்டல்னு பேர். எக்ஸாம்பிள் பி அண்ட் பீன். ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேமனுக்கு பேர் தான் ஆண்ட்ரீஷியம்னு பேர். ஸ்டேமன், நிறைய ஸ்டேமன்ஸ் சேர்ந்தது ஆண்ட்ரீஷியம்னு பேர். ஒரு ஸ்டேமன்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபிலமெண்ட் அண்ட் ஆன்தர். ஃபிலமெண்ட்டும் ஆன்தரும் இருக்கும். ஃபிலமெண்ட்டும் ஆன்தரும் சேர்ந்தாதான் அது பேர் ஆண்ட்ரீஷியம்னு பேர். இப்போ இந்த ஆன்தரை வந்து பார்க்கும்போது பார், இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். ஈச் ஸ்டேமன் ரெப்ரசன்ட்ஸ் மேல் ரிப்ரடக்டிவ் சிஸ்டம், ஸ்டாக் அண்ட் ஆன்தர். ஸ்டாக்குக்கு பேர் தான் என்னது? ஃபிலமெண்ட்னு பேர். Each anther is usually bilobed. Each lobe has two chambers called pollen sac. Pollen sac contain pollen grain. ஸோ இப்போ இதில் என்ன எப்படி இருக்கு? பைலோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கு. அந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சரில் டூ சேம்பர்டு இருக்கு. ஒரு ஒரு லோப்லையும் டூ சேம்பர்ஸ் இருக்கு. அந்த டூ சேம்பர்ல என்ன இருக்குன்னா போலன் சாக் இருக்கு. அந்த போலன் சாக்குக்குள்ள இருக்கிறது தான் போலன் கிரெயின்ஸ். ஸ்டிரைல் ஸ்டேமன் இஸ் கால்டு ஸ்டாமினோட். ஸ்டிரைல் ஸ்டேமன் இஸ் கால்டு ஸ்டாமினோட். So when stamens are attached to petal, they are called epipetalous. Epi na mele, petal mele attach ஆயிருக்கு, அதனால epipetalous னு பேரு. Example brinjal. When stamens are attached to perianth, it is called epiphyllous. Epiphyllous னா என்னது? Phyllis னா perianth னு பேரு, அதாவது phyllis. அது வந்து பெட்டல்னா பெட்டலோட அட்டாச் ஆயிருக்கு, பீரியாந்துக்கு ஃபில்லஸ்னு சொல்லுவோம். ஸோ பீரியாந்தோட அட்டாச் ஆயிருக்குன்னா அது பேர் எபிஃபில்லஸ். எக்ஸாம்பிள் லில்லி. So next பார்த்தீங்கன்னா if the stamens are in a flower or free, they are called polyandrous. இப்போ பெட்டல்ஸ்ல வந்து ஃப்ரீயா இருந்ததுன்னா பாலிபெட்டாலஸ், ஃபியூஸ்டா இருந்தா கேமோபெட்டாலஸ். அதே மாதிரி ஸ்டேமன்ஸ்ல வந்து ஃபியூஸ்டா இருந்ததுன்னா, ஃபியூஸ்டா இருந்தா அது பேர் பாலிஆண்ட்ரஸ். பாலிஆண்ட்ரஸ்னா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு பேர். பாலின்னு போட்டாலே என்னன்னு அர்த்தம்? ஃப்ரீன்னு அர்த்தம். ஸோ பாலிஆண்ட்ரஸ்னா என்னது? ஆண்ட்ரீஷியம் ஃப்ரீ, தட் இஸ் ஸ்டேமன் வந்து ஃப்ரீ ஸ்டேமன்ஸ், அதுக்கு தான் என்னது? பாலிஆண்ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். சின்னாண்ட்ரஸ், அங்கே கேமோசெபாலஸ் சொல்ற மாதிரி இங்கே வந்து சின்னு போட்டால் ஃபியூஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சைனா ரோஸ் எக்ஸாம்பிள். சினாண்ட்ரஸ்னா என்ன? ஃபியூஸ்டு ஸ்டேமன். அந்த ஃபியூஸ்டு ஸ்டேமன் வந்து 3 டைப்ஸாக இருக்கு. அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பண்டில் அந்த ஸ்டேமன் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரே பண்டிலாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மோனோ அடல்ஃபஸ். இது பேர் மோனோ அடல்ஃபஸ்ன்னு பேர், ஆர் மோன் அடல்ஃபஸ்ன்னு பேர், மோனோ டெல்ஃபஸ்ன்னு பேர். இல்லைன்னா டயாடெல்ஃபஸ், டெல்ஃபஸ் கண்டிஷன்னு பேர், ஆர் அடல்ஃபஸ் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைனா ரோஸ். டயாடெல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பீ பிளான்ட். பாலிஅடல்ஃபஸ்க்கு எக்ஸாம்பிள் சிட்ரஸ். பாலிஅடல்ஃபஸ்னா மோர் தேன் 2 பண்டில்ஸ் இருந்ததுன்னா அது பாலிஅடல்ஃபஸ். There may be a variation in the length of the filament within the flower.
So salvia and mustard. Salviaலையும் mustardலையும் different length of stamen இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். So இது ஒரு சைஸ்ல இருக்கு, இங்க ஒரு சைஸ்ல இருக்கு. So இங்க ஒரு சைஸ். So two different size of stamen. அது வந்து example mustardனு சொல்லலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா கைனீஷியம் அடுத்த பார்ட்டு. கைனீஷியம் இதுக்கு பேர் பிஸ்டல்னு பேர். இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் இஸ் மேடப் ஆஃப் ஒன் ஆர் மோர் கார்பல்ஸ். கார்பல்ஸ் ஒன் ஆர் மோர் இருக்குது அப்படின்னா அதை வந்து மெனி கார்பல்ஸ்ன்னு சொல்லுவோம். மோர் கார்பல் இருந்ததுன்னா மெனி பாலிகார்பலரின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவரின்னு 3 பார்ட் இருக்குது. பல்ஜ்டு பார்ட் ஆஃப் த பேசல் பல்ஜ்டு பார்ட்டுக்கு பேர் ஓவரின்னு பேரு, நெக் போர்ஷனுக்கு பேரு ஸ்டைல்னு பேரு. தென் அப்பர் பார்ட் ஆஃப் த நெக் இஸ் கால்டு ஸ்டிக்மா. இதுக்கு பேரு மெகாஸ்பொராஞ்சியான்னு பேரு, ஓவியூல்ஸ்க்கு பேரு. So stigma, it is usually at the tip of the style receptive surface of pollen grain. இதனோட யூஸ் என்னன்னா it secretes some sticky substances. ஸோ இந்த ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸில் தான் என்ன செய்யுது, இந்த போலன் கிரெயின் வந்து ஒட்டின்றதுக்கு விட்டு தான் அது வந்து போலன் டியூப்லாம் ஃபார்ம் பண்ணும். ஸோ அன் எலாங்கேட்டட் டியூப் தட் கனெக்ட் ஓவரி டு ஸ்டிக்மா. இது வந்து எலாங்கேட்டட் டியூப், இதான் நெக் போர்ஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணும். தென் இட் இஸ் டிப் ஆஃப் த தட் இஸ் கைனீஷியம். இதில் தான் போலன் கிரெயினை இது ரிசீவ் பண்ணும். It is the enlarged basal part. Basal part வந்து enlarged இருக்கும் with style lies. இங்கே தான் ஸ்டைல் வந்து வருது. ஒரு ஓவரியில் ஒரே ஒரு ஓவியூல் இருக்கும். அந்த ஒரு ஓவியூல் இருந்ததுன்னா, இப்போ இது வந்து என்னது மெனி ஓவியூல்ஸ். இந்த ஓவியூல்ஸ் வந்து எப்படி ஓவரியோட அட்டாச் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தா அது த்ரூ பிளாசென்டான்னு பேர். பிளாசென்டான்னு பேர், த்ரூ பிளாசென்டா. So the arrangement of placenta on the ovary is called placentation னு நம்ம சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம். So polycarpellary pistil with many carpels. Carpels நிறைய இருந்ததுன்னா அது பேரு polycarpellary பேரு. அது ரெண்டுத்துலயும் இப்போ நிறைய இருந்ததுனாலே அங்க வந்து 2 கான்செப்ட் வரும். ஒன்னு ஃப்ரீயா இருக்கும், ஒன்னு யுனைட்டடா இருக்கும். ஸோ பாலிகார்புலரியில் அப்போகார்பஸ், சின்கார்பஸ். அப்போகார்பஸ் சின்னுனாலே இந்த இடத்துல வந்து ஃபியூஸ்டு, அப்போனாலே ஃப்ரீ, பாலினாலே ஃப்ரீ. இந்த இடத்துல ஏன் நம்ம பாலிகார்பஸ்னு போடல அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஏன் போடலன்னா, இப்போ ஸ்டேமனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃப்ரீனா ஃப்ரீயாக ஏரில் வந்து அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கும். கார்பல்ஸ் வந்து அப்படி கிடையாது. கார்பல்ஸ் என்க்ளோஸ் இன்சைட் த ஓவரி. இன்சைட் த ஓவரியில் என்க்ளோஸ் ஆயிருக்கிறதுனால அது வந்து என்னன்னு சொல்றது இல்லை, நம்ம பாலிகார்பஸ்ன்னு சொல்றது. பாலிகார்பலரினாலே நிறைய கார்பல் இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுது. அங்கேயே பாலியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் மெனின்றதுக்கு. இங்க வந்து என்னது ஃப்ரீ கார்பல்ஸுக்கு அப்போன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். அப்போகார்பஸ், சின்கார்பஸ். அப்போகார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் லோட்டஸ் அண்ட் ரோஸ். சின்கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் டொமேட்டோ. So placentation. What is placentation? Arrangement of ovules on the placenta within the ovary. So இது வந்து arrangement. Placenta, what is placenta? Placenta helps the ovule to attach the ovary. Placenta னுடைய வேலை என்ன? Placenta. Ovules attached to ovary through placenta. So it is an attachment organ, attachment part. It's an attachment part. The attachment part வந்து எப்படி இருக்கும்னா based on that arrangement it is different. அந்த அதுக்கு தான் பேர் வந்து அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர் தான் பேர் placenta. The mode of arrangement of placenta on the ovary is called placentation. Mode of arrangement of ovary. Mode of arrangement of placenta on the ovary is called placentation. So based on that it is divided into marginal, axial, parietal,
free central, basal. Marginal placentation. இது பேரு podனு பேரு. pod. இந்த இதுக்கு பேரு இந்த பீன்ஸ் அவரைக்காய்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பேரு podனு பேர். இட் இஸ் அ pod. இந்த podனுடைய எட்ஜில் இது வந்து ஓவியூல்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது பேர் தான் மார்ஜினல் பிளாசன்டேஷன் பேர். Placenta forms a ridge along the ventral suture of the ovary. Ventral suture, ventral sideல வந்து இது என்ன ஆகுது, அட்டாச் ஆயிருக்குது. Ovules born on the ridge forming two rows. இந்த ரிட்ஜில் வந்து இது வந்து ரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் வென்ட்ரல் சர்ஃபேஸில். வென்ட்ரல் சியூச்சர், அந்த சியூச்சருக்கு தான் நம்ம வந்து நார் மாதிரி ஒட்டின்னு இருக்கோம். அதாவது சியூச்சர்னா என்னன்னா, இப்போ நம்மளுக்கு இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு நூல் வச்சு அந்த அந்த இதுக்கு பேர் தான் சியூச்சர்னு பேர், ரெண்டுத்தையும் இணைக்கிறதுன்னு பேர். அதை மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பார்ட்டை இணைக்கிறது, வென்ட்ரல் சைடில் இணைக்கிறதுக்கு பேர் வென்ட்ரல் சியூச்சர், டார்சல் சைடில் இணைக்கிறதுக்கு பேர் டார்சல் சியூச்சர்னு பேர். ஆனால் இது வந்து எங்கே இருக்குது, வென்ட்ரல் சியூச்சரில் பிளாசண்டா வந்து அட்டாச் ஆயிருக்கு, அதுலேருந்து சீட்ஸு வருது. எக்ஸாம்பிள் பீ பிளான்ட். ஆக்சியல் பிளாசன்டேஷன். ஆக்சியல் பிளாசன்டேஷனில் என்ன இருக்குது, சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து என்னது, பார்ட்டிஷன் இப்படி இருக்கும், இது மாதிரி பார்ட்டிஷன் இருக்கும். அப்போ சேம்பர்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சேம்பர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது பேர், இந்த சேம்பருக்கு பேர் என்னன்னு பேர், லாக்யூல்ஸ்னு பேர். லாக்யூல்ஸ்னா என்ன, சேம்பர், சேம்பர்னு பேர். அப்போ இந்த மாதிரி சேம்பர் எதில் இருக்கும், சென்ட்ரல் ஆக்சிஸ் வித் சேம்பர் இருந்தால் அது ஆக்சியல் பிளாசன்டேஷன். So the placenta is axial, the ovules are attached to it. So it forms a multilocular ovary. Example என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, China rose, tomato, lemon. So parietal placentation. The ovules develop on the inner wall of the ovary or peripheral part. Peripheral partல இருக்கும். இப்போ parietal placentation-னா மார்ஜினில் இல்லாமல் ஒரு என்ன டெவலப் ஆயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் செப்டம் ஒன்று இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் இது குக்கும்பரில் பார்க்கலாம். இது குக்கும்பரில் எப்படி இருக்கும்னா, இப்படி இருக்கும். ஸோ அது மேலே ஃபால்ஸ் செப்டம் ஓவியூல்ஸ் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கு பேர் தான் என்னன்னு பேர், parietal placentation பேர். இட் பிகம்ஸ் ஃபால்ஸ் செப்டம் இருக்கிறதுனால ஒன் சேம்பர்ட், பட் இட் பிகம்ஸ் டூ சேம்பர்ட். ஸோ ஃபால்ஸ் செப்டம் இருக்கிறதுனால இதை பார்க்கறதுக்கு டூ சேம்பர்ட் மாதிரி தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷனுக்கும் ஆக்சியல் பிளாசன்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சென்ட்ரல் ஆக்சிஸ், ஃப்ரீ சென்ட்ரலும் ஃப்ரீ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ரீ சென்ட்ரலும் ஆக்சியல் பிளாசன்டேஷனும் சேம். ஆக்சியல் பிளாசன்டேஷனில் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்கும், இதுலேயும் சென்ட்ரல் ஆக்சிஸ் இருக்குது, அது மேலே தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. அங்கேயும் வந்து அதே மாதிரி தான், ஃப்ரீ சென்ட்ரல்லையும் அதே மாதிரி தான், சென்ட்ரல் ஆக்சிஸ் அது மேலே. அப்போது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அங்கே வந்து லாக்யூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி லாக்யூல்ஸ் இருக்கும், ஸோ சேம்பர்டு இருக்கும், இங்கே வந்து சேம்பர் இருக்காது. தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஸோ ஓவியூல்ஸ் ஆர் பார்ன் ஆன் சென்ட்ரல் ஆக்சிஸ், செப்டா ஆர் ஆப்சென்ட். செப்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது ஆக்சியல் பிளாசன்டேஷனில். எக்ஸாம்பிள் டயாந்தஸ் அண்ட் பிரைம்ரோஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹியர் த பிளாசண்டா டெவலப்ஸ் அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. ஸோ பேஸ்லேருந்து வரும், அதுக்கு பேர் தான் பேசல் பிளாசன்டேஷன் பேர். எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் அண்டு மேரி கோல்டு. அடுத்தது ஃபர்டிலைசேஷன். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல்ஸ் டெவலப் இன்டு எ சீட், ஓவரி மெச்சூர்ஸ் இன்டு எ ஃப்ரூட். இப்போ யூஷுவல் ப்ரொசீஜர், ஓவியூல் ஃபர்டிலைஸ்டு ஓவியூல் பிகம்ஸ் சீட், ஓவரி பிகம்ஸ் ஃப்ரூட். ஸோ இப்போ ஃப்ரூட்டை பற்றியும் சீடை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃப்ரூட்ன்றது என்னது, ripened ovary developed after fertilization. Before fertilization கண்டிப்பாக ripened ovary இருக்காது. So it is a ripened ovary. After fertilization it is formed. It is a characteristic feature of flowering plant. Flowering plant க்கு இதுதான் characteristic feature.
A fruit formed without fertilization is called parthenocarpic fruit. Parthenocarpic fruitனா இது மாதிரி ஃபெர்டிலைஸ் ஆகாம, இது ஃபெர்டிலைஸ் ஆகி ரைப்பண்ட் ஓவரி ஃபார்ம் ஆகுது. ஃபெர்டிலைஸ் ஆகாம thalamus will become ஃப்ரூட்டா மாறிச்சுன்னா அது பேரு பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்னு பேர். பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பனானால வந்து அதுதான் வந்து thalamus will become or the ovary wall becomes a fruit. அது மேல இருக்கிற பிளாக் கலர் ஸ்பாட்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் என்னது ஓவியூல்ஸ். அது சீட்ஸ் கிடையாது, அது என்னதுன்னா அன்ஃபர்டிலைஸ்டு ஓவியூல் பனானால. இப்போ மேங்கோ அண்ட் கோகனட்லாம் எந்த வகையை சார்ந்ததுன்னா ட்ரூப்புன்றது வகையை சார்ந்தது. ட்ரூப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிகார்ப்னு இருக்கும், நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ. They are one-seeded and develop monocarpellary superior ovary. இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். monocarpellary superior ovary. monocarpellaryனா ஒரே ஒரு கார்பல் இருக்கும், அது superior ovary-ஆ இருக்கும். ஸோ ஃப்ரூட்ன்றதுல வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்ப்புக்கு தான் ஃப்ரூட் வால்க்கு பேர் தான் பெரிகார்ப்னு பேர். பெரிகார்ப் இஸ் டிவைடட் இன்டு 3 லேயர்ஸ். பெரிகார்ப்ல என்ன இருக்கு? Pericarp is divided into 3 layers: epicarp, mesocarp, endocarp. So epicarp ன்றது outer layer, mesocarp ன்றது middle layer, endocarp ன்றது inner layer. ஸோ இதை மாதிரி இருக்கிற அந்த பார்ட்டுக்கு பேர் தான் என்னன்னு பேர், மூணும் சேர்ந்ததுக்கு பேர் பெரிகார்ப்னு பேர். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட்டை பொறுத்த வரைக்கும் இந்த க்ரீன் கலர் பார்ட்டு தான் என்னது எபிகார்ப். இந்த க்ரீன் கலர் மட்டை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எபிகார்ப். உள்ளே இருக்கிற நார் மாதிரி இருக்கிற பொருள் வந்து மீசோகார்ப். இந்த தேங்காய் கொட்டாங்கச்சின்னு சொல்லுவோம் நம்ம, அதுக்கு பேர் எண்டோகார்ப்னு பேர். உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் தண்ணியும் அந்த தேங்காவும் என்னன்னாக்கா எண்டோஸ்பெர்ம்னு பேர். அதே போல தான் இந்த மேங்கோல தோலி வந்து எபிகார்ப், ஃப்ளஷி பார்ட் நம்ம சாப்பிட்ற மாங்காய் வந்து மீசோகார்ப், உள்ள இருக்கிறது சீடு, அதுக்கு மேல இருக்கிற கொட்டை தான் எண்டோகார்ப். ஸோ மேங்கோல எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப். கோகோனட்ல வந்து மீசோகார்ப் இஸ் ஃபைபரஸ். இதுல மீசோகார்ப், இது மேங்கோல வந்து மீசோகார்ப் இஸ் ஃப்ளஷி, இதுல வந்து இட் இஸ் ஃபைப்ரஸ். சீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஓவியூல் டெவலப்ஸ் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். சீட் கோட் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும், சீட் கோட்டு அண்டு எம்ப்ரியோ இருக்கும். எம்ப்ரியோவில் என்ன இருக்குது, ரேடிக்கல் அண்டு எம்ப்ரியோனல் ஆக்சஸ். ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியோனுடைய இது எம்ப்ரியோனல் ஆக்சஸ். அந்த எம்ப்ரியோனல் ஆக்சஸில் என்ன இருக்கும், கீழே இருக்கிறது ரேடிக்கல், மேலே இருக்கிறது ப்ளூமியூல், இது வந்து காட்டிலிடன். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி என்னது எம்ப்ரியோ. ஸோ டைகாட்டிலிடன் ஸ்டீடில் எப்படி இருக்கு, அவுட்டர் கவரிங் கால்டு சீட் கோட். அவுட்டர் கவரிங்க்கு பேர் என்னது, சீட் கோட்னு பேர். அந்த சீட் கோட் வந்து 2 லேயர், அவுட்டர் டெஸ்டா அண்ட் இன்னர் டெக்மென். அவுட்டர் டெஸ்டா அண்ட் இன்னர் டெக்மெனாக இருக்கு. ஆன் த சீட் கோட் தெர் இஸ் எ ஸ்கார். இந்த சீட் கோட் மேலே ஒரு ஸ்கார் மாதிரி இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கார் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் ஹைலம்னு பேர். த்ரூ விச் டெவலப்பிங் சீட்ஸ் ஆர் அட்டாச்டு. இது வழியாக தான் இந்த சீட் மேலே இருக்கிற இந்த ஹைலம் வழியாக தான் இது வந்து ஃப்ரூட்டோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அபவ் த ஹைலம் எ ஸ்மால் போர் கால்டு மைக்ரோபைல். Within the seed, embryo is consist of an embryonal axis. This is embryonal axis, 2 cotyledons. Embryonal axisல பார்த்தீங்கன்னா lower side radical, upper side plumule. So in some castor it is endosperm is formed. இப்போ சீட்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிலதுக்கு வந்து எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆயிருக்கும், சிலது நான் எண்டோஸ்பெர்மஸ். இப்போ கோகோனட், மேங்கோ கிடையாது, கோகோனட் வந்து எண்டோஸ்பெர்மஸ் சீடுன்னு சொல்லுவோம். அது மாதிரி நான் எண்டோஸ்பெர்மஸாக இருக்கிறதெல்லாம் என்னன்னு பார்த்தா ஆல் தட் இஸ் பீ பிளான்ட், கிராம் பிளான்ட், பீன் பிளான்ட், இதெல்லாம் வந்து நான் எண்டோஸ்பெர்மஸ். ஸோ எண்டோஸ்பெர்மஸாக இருக்கிறது கேஸ்டர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோனோகாட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் ஆர் எண்டோஸ்பர்மிக் பட் சம் ஆர் நான் எண்டோஸ்பர்மிக். நான் எண்டோஸ்பர்மிக் எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிட்ஸ். Cereals like maize, seed coat is membranous, generally fused with the fruit wall. So seed coat எப்படி இருக்கும்? membranous-ஆ இருக்கு. seed coat வந்து fused with the fruit wall-ஆ இருக்கு. Endosperm is bulky, stores food. Outer covering of endosperm separates the embryo by protein layer called alluron layer. Alluron layer na என்னது? Outer covering of endosperm separates embryo by protein layer. So இந்த இடத்துல இதுல மட்டும்தான் இருக்கும். இதுல மோனோகாட்ல இந்த அவுட்டர் லேயரை வந்து இந்த எம்ப்ரியோல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்றது, அதாவது டிவைட் பண்றது எதுன்னாக்கா என்னது? அல்யூரான் லேயர். The embryo is small and is situated in a groove, one end of the endosperm. It consists of one large and shield-shaped cotyledon called scutellum. Shield shape, அந்த ஷீல்டுனா ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 cotyledon கிடையாது இல்லையா, அதனால அது சிங்கிளே அதை வந்து காப்பாத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது வந்து என்னது? ஸ்கியூட்டெல்லாம் இருக்கு. எதுக்காகனா ஷீல்டு ஷேப்டு காட்டிலிடன். ஸோ இட் ஹேஸ் அ ஷார்ட் ஆக்சஸ் இருக்கும். அந்த ஆக்சஸ்ல வந்து என்னது? அங்கே அதே போல் சென்ட்ரல் ஆக்சஸ் இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து ஷார்ட் ஆக்சஸ் இருக்கு. ப்ளூமியூல் அண்ட் ரேடிக்கல். இங்கே ரேடிக்கல் இருக்கும். Semi-technical description of a typical flowering plant. Plant is described. Semi-technical description. ஒரு இந்த மாதிரி இதுக்கு பேரு floral diagramனு பேரு. இப்படி போடுறதுக்கு பேரு floral formulaன்னு பேரு. இந்த floral diagram வந்து எப்படின்னா இதை வச்சு இதனுடைய கேலிக்ஸ் அண்ட் கரோலாவை நம்ம வந்து சொல்லலாம். ஆண்ட்ரீஷியம் எவ்வளோ இருக்கு, கைனீஷியம் எவ்வளோ இருக்குன்றது இதை பார்த்தோன்னே சொல்ல முடியும். அதே போல இந்த ஃபார்முலாவை வச்சும் நம்ம சொல்ல முடியும். ஆனா இதுல வந்து என்னன்னா ஃபார்முலால நம்மளுக்கு ஈஸ்டிவேஷன் வந்து தெரியாது, ஈஸ்டிவேஷன் வந்து பார்க்க முடியாது, தென் பிளாசன்டேஷன் பார்க்க முடியாது. அதுல இதுல வந்து என்ன பண்ண பார்க்க முடியாதுன்னா இது வந்து ஆக்டினோமார்பிக்கா இல்ல ஜைகோமார்பிக்கான்னு சொல்ல முடியாது. இது ரெண்டு தான் இதனுடைய டிராபேக். வந்து ஈஸ்டிவேஷன் பிளாசன்டேஷன் பார்க்கல. இது வந்து ஆக்டினோமார்பிக்கா ஜைகோமார்பிக்கான்னு பார்க்க முடியாது. So it is the plant is described beginning with its habit, vegetative character and then floral character. So floral diagram, floral formula are presented. இதுல வந்து some symbols இங்க வந்து யூஸ் பண்ணிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா bractealesக்கு BR, K-க்கு வந்து calyx, C corolla, P perianth, andrecium, G gynoecium, G-க்கு கீழே கோடு போட்டா superior ovary, G-க்கு மேல போட்டோம்னா inferior ovary. இந்த மாதிரி போட்டிருந்தா மேல், கீழே பிளஸ் சைன் போட்டிருந்தா ஃபீமேல், பைசெக்சுவல். ஆக்டினோமார்பிக் இந்த மாதிரி போட்டா இது ஜைகோமார்பிக், ஃபியூஷன், இது அடேஷன். In the floral formula, fusion is indicated by enclosing the figure within the bracket. So fusion வந்து எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா bracket போட்டு அதுல வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. adhesion வந்து இப்போ வந்து கேலிக்ஸோட கொரோலா யுனைட் ஆயிருக்குன்னா இப்படி போடுவாங்க, இல்ல கொரோலாவோட ஆண்ட்ரீஷியம் கனெக்ட் ஆயிருக்குதுன்னாக்கா இப்படி போடுவாங்க, எபிபெட்டாலஸ். Floral formula also shows cohesion and adhesion. So cohesion and adhesion ரெண்டுத்தையுமே இதுல இருந்து பார்க்க முடியும். Floral diagram gives information about the number of parts of the flower, their arrangement and relation. So important families பார்க்க போறோம். First family வந்து Fabaceae. இத வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எழுதுவாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபர்ஸ்ட் வந்து habitat. habitatனா அது எங்க இருக்கக்கூடியது. அடுத்தது habit. இங்க வந்து habitat எல்லாமே இதுல வந்து டெரஸ்ட்ரியல் தான். எதுவுமே வாட்டர் பிளான்ட்டை பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்ணாததுனால habitat வந்து என்னது? டெரஸ்ட்ரியல். அடுத்தது habitல வந்து ஸ்டெம் எப்படி இருக்கு, லீஃப் எப்படி இருக்கு, இன்ஃப்ளோரசன்ஸ் எப்படி இருக்கு, சீட் எப்படி இருக்கு, ஃப்ரூட் எப்படி இருக்கு, சீட் எப்படி இருக்கு, இது இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்கும் அந்த ஃபேமிலியில. சரி, this family was earlier called Papilionoidea. முன்னாடி இதுக்கு பேரு Papilionaceous corolla இருக்கிறதுனால இது பேரு
Papillonoideae பேரு. இது வந்து ஃபேமிலி பேரு Leguminosae. Leguminosae family is divided into 3 subfamilies. ஒன்னு வந்து என்னது Fabaceae, Cisalpinoideae and Mimosoideae. So 3 subfamilies இருக்கு. அதுல நம்ம பார்க்க போறது தான் family subfamily Fabaceae. அது subfamily நம்ம சொல்றது இல்ல, ஃபேமிலினே நம்ம colloquial languageல சொல்லிட்டு இருக்கோம். இந்த Fabaceae முன்னாடி இருக்கிற நேம் வந்து Papillonoideae. இது எப்படி இருக்கு? இது வந்து யூசுவலா டெரஸ்ட்ரியல் தான். இதுல வந்து there is no aquatic plant. Trees, shrub, herbs, root with root nodule. That is the characteristic feature of Fabaceae. Leguminosae okay, அதுதான் characteristic feature. Root with root nodule. Root noduleனா என்னது? அந்த ரூட்ல வந்து முடிச்சா இருக்கும். அந்த முடிச்சுல வந்து நைட்ரஜன் இருக்கும். ஸ்டெம் வந்து எரெக்ட் அண்ட் கிளைம்பர். கிளைம்பர்னா என்னன்னா அப்படியே ஏறி போகும். அது வந்து வீக் ஸ்டெம்டு பிளான்ட்னு இருக்கும். ஸோ சம் ஸ்டெம் வந்து என்னது ட்ரீயா இருக்கிறது தவிர சிலது வந்து எப்படி இருக்கும்? ஹெர்ப்ஸா இருக்கிறது அது கிளைம்பரா இருக்கும். லீவ்ஸ் ஆல்டர்னேட், பின்னேட்லி காம்பவுண்ட், லீஃப் பேஸ், pulvinate leaf base. Characteristic feature of Fabaceae. Pulvinous leaf base na leaf base is bulged, petiole is there. So stipulate, venation, reticulate. Inflorescence அடுத்து இதெல்லாம் கரெக்டா ஆர்டர்ல வரணும். ஃபர்ஸ்ட் ஹேபிட், ஹேபிட்டாட், அடுத்து ஸ்டெம், லீஃப், ரூட், அடுத்தது வந்து இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து ரெசிமோஸ் டைப். ரெசிமோஸ் டைப்னா ரீகால் பண்ணிக்கணும். Main axis is going on growing, older flower at the base, younger flower at the top. That is racemose inflorescence. அதுக்கு பேரு acropetal succession பேரு. Bisexual, zygomorphic, sepals 5, gamocephalous, fused sepals, imbricate estivation. Imbricate estivation னா உனக்கு மைண்ட்ல வந்துடணும். ஒன்னு வந்து டோட்டலி அவுட், ஒன் இஸ் டோட்டலி இன். இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல், விங் பெட்டல், கீழ் பெட்டல் இருக்கிறதுனால இது வந்து ஃபியூஸ்டு பெட்டலா இருக்குது. ஸோ இது இந்த ஈஸ்டிவேஷனுக்கு பேர் என்னன்னு பேருனா வெக்சிலரி ஈஸ்டிவேஷன் பேரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்றது இல்ல, இதுக்கு மட்டும்தான் இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன். எதுக்கு? கேலிக்ஸுக்கு மட்டும்தான். கேலிக்ஸ்ல வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல் கிடையாது, அதனால இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் சொல்றோம் நம்ம. So petals 5, polypetalous, papillonaceous, consisting of இப்போ மெயினா வந்து இதுல வந்து இம்பிரிகேட் ஈஸ்டிவேஷன் இந்த பிக்சர்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா வால்வேட் ஈஸ்டிவேஷன் மாதிரி இருக்கு, ஃபியூஸ்டு செப்பல்ஸா இருக்கு. So petals 5, polypetalous, papillonaceous, consisting of posterior standard. இங்க ஒரு பிக்சர், இது என்னத்துக்கு இந்த ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, இப்போ இதுதான் ஒரு பிளான்ட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இத பேரு மதர் ஆக்சிஸ்னு பேரு. இந்த மதர் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. இந்த மதர் ஆக்சிஸை குறிக்கிறது தான் இது. ஃப்ளோரல் கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேமன்ஸ் இருக்கு, டயாடல்ஃபஸ். அப்போ எல்லாமே ஒன்று வந்து என்ன ஆகுது, எப்படி இருக்கு இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி யுனைட் ஆயிட்டு 9 வந்து யுனைட்டட், ஒன்லி 1 இஸ் செப்பரேட். அந்த மாதிரி 2 பண்டிலா இருக்கு, அது பேர் தான் டயாடல்ஃபஸ். ஆந்தர் டைதீக்கஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைனீஷியம் ஓவரி சுப்பீரியர், மோனோகார்புலரி, யூனிலாக்குலர் வித் மெனி ஓவியோல்ஸ், ஸ்டைல் சிங்கிள். ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா லெக்யூம், சீடு, 1 to many, நான் எண்டோஸ்பெர்மிக். ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் Fabaceae இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பல்சஸ் என்னது, இதில் இருக்கிற பல்சஸ்லாம் என்னென்னா கிராம், அர்ஹார், செம், மூங் டால், சோயாபீன், இதெல்லாம். எடிபிள் ஆயில் சோயாபீன், கிரவுண்ட் நட்டு. டை பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃபெரா. ஃபைபர் பார்த்தீங்கன்னா சன் ஹெம்ப். ஃபாடர் செஸ்பானியா செஸ்பான், தென் ட்ரைஃபோலியம். ஆர்னமெண்டல் லியூபின், ஸ்வீட் பீ. மெடிசின் வந்து முலியாத்தி. அடுத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா சொலனேசி. சொலனேசியில் என்ன இருக்குன்னா பொட்டேட்டோ ஃபேமிலின்னு பேர். பொட்டேட்டோ, பிரிஞ்சால் இதெல்லாம் வந்து இந்த ஃபேமிலியில தான் வரும். ஸோ இதுலேயும் வந்து இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், ஹேபிட்டட் எங்கே இருக்குது? ட்ராபிக் ரீஜனில், சப்ட்ராபிக், ஈவன் டெம்பரேட் ஜோனில் இது இருக்கும். வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சொலனேசி, அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ், ஸ்மால் ட்ரீஸ்.
ஸ்டெம் எப்படி இருக்கும்? ஹெர்பேஷியஸ், ரேர்லி வுட்டி, எரெக்டா இருக்கும், சிலிண்ட்ரிக்கலா இருக்கும், பிரான்ச்சா இருக்கும். சாலிட் ஹாலோ, ஹேரி கிளாப்ரஸ், அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ. முக்கியமான பாயிண்ட் வந்து அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் இன் பொட்டேட்டோ. லீவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட், சிம்பிள், ரேர்லி பின்னேட்லி காம்பவுண்ட், எக்ஸ்டிபுலேட், வீனேஷன், ரெட்டிகுலேட். ஸோ இந்த இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். எக்ஸ்டிபுலேட்னா ஸ்டிபுலேட், எக்ஸ்டிபுலேட்னா என்ன அர்த்தம்? ஸ்டிபுலேட்னா ஸ்டிபியூல்ஸ் இருக்கு, எக்ஸ்டிபுலேட்னா ஸ்டிபியூல்ஸ் இல்லைன்னு அர்த்தம். வீனேஷன் வந்து ரெட்டிகுலேட் வீனேஷன், டைகாட்டா இருக்கிறதுனால ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ திஸ் இஸ் ஃப்ளோரல் ஃபார்முலா. இந்த மாதிரி போட்டானாக்கா என்ன சொல்லியிருக்கேன்? திஸ் இஸ் ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல், கேலிக்ஸ். கேலிக்ஸ் வந்து 5 செப்பல்ஸ், அது வந்து இப்படி போட்டால் ஃபியூஸ்டுன்னு அர்த்தம். கொரோலா, இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக கேலிக்ஸை வந்து கேன்னு போடுறாங்க, கரோலாவை சீன்னு போடுறாங்க. இதில் வந்து 5 பெட்டல்ஸ் இருக்கு, அது ஃபியூஸ்டு பெட்டல். ஆண்ட்ரீஷியம் இருக்கு, ஆண்ட்ரீஷியமும் கேலிக்ஸும் தட் இஸ் கொரோலாவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஆண்ட்ரீஷியம் வந்து கொரோலாவோட இருக்கிறதுனால இதுக்கு பேரு எபிபெட்டாலஸ் கண்டிஷன்னு பேரு. எபிபெட்டாலஸ் கண்டிஷன். கைனீஷியம் இருக்கு, கைனீஷியம் சுப்பீரியர் கைனீஷியம், 2 ovules with fused ovules, syncarpus. இதை எப்படி சொல்லுவோம்? syncarpusன்னு சொல்லுவோம். ஸோ சாலிட்டரி, ஆக்சிலரி, சைமோஸ், எக்ஸாம்பிள் சொலானம். பைசெக்சுவல், ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக் சிம்பிள் இதை பார்த்தே சொல்லிடலாம், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆக்டினோமார்பிக், பைசெக்சுவல். கேலிக்ஸ் 5 செப்பல்ஸ், யுனைட்டடா. அடுத்தது பெர்சிஸ்டன்ட். பெர்சிஸ்டன்ட்னா என்ன? அந்த கேலிக்ஸ் வந்து அது ஃப்ரூட் ஆன விட்டு கூட அது இருக்கும். இப்போ பிரிஞ்சால் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேலிக்ஸ் வந்து எப்படி இருக்கு? அந்த பிரிஞ்சால் வெஜிடபிள் ஆன விட்டு கூட அந்த கேலிக்ஸ் எல்லாம் ஒட்டின்னு இருக்கு இல்லையா? அதனால பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ்னு பேர். ஆனால் கொரோலா வந்து பெர்சிஸ்டன்ட் கரோலா கிடையாது, கேலிக்ஸ் தான் வந்து என்னது? பெர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் இருக்கு. கொரோலா பெட்டல்ஸ் 5, யுனைடெட், வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சொலனேசி அதே ஃப்ளோரல் ஃபார்ம்ல. ஆண்ட்ரீஷியம் ஸ்டேமன்ஸ் 5, எபிபெட்டாலஸ், இட் இஸ் அட்டாச்டு டு த பெட்டல். கைனீஷியம் பார்த்தீங்கன்னா பைகார்பலரி, சின்கார்பஸ், ஓவரி சுப்பீரியர், பைலாக்குலர், பிளாசண்டா swollen with many ovules. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பெரி, கேப்சியூல்ஸ். சீட்ஸ் வந்து மெனி, எண்டோஸ்பெர்மஸ். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சொலனேசியில் ஃபுட்டாக எது எதெல்லாம் வருதுன்னா டொமேட்டோ, பிரிஞ்சால், பொட்டேட்டோ. ஸ்பைஸ் வந்து சில்லி கூட சொலனேசி தான். மெடிசின் வந்து பெலடோனா, பெலடோனா பிளாஸ்டர்ஸ், அஸ்வகந்தா, டீல வந்து அஸ்வகந்தா போட்டு குடிப்பாங்க இல்லையா? அதே போல் இந்த பெலடோனா வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்லாம் எடுத்துரும். அதே போல் இந்த ஸ்ட்ரெயினுக்கெலாம் பெலடோனா பிளாஸ்டரில் அந்த பேஸ்ட்டை தடவி, அந்த பர்ஃபரேட்டட் பிளாஸ்டர் பார்த்துருக்கீங்களா தெரியல எனக்கு, அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பர்ஃபரேட்டடாக ஓட்டையாக இருக்கும், சுளுகு பிடிச்சதுன்னா அதை எடுத்து போடுவாங்க. அதில் தடவி இருக்கிறது பெலடோனா. ஃபியூகிமேட்ரி, டொபாக்கோ ஃபியூகிமேட்ரின்னு பேர். ஆர்னமெண்டல் வந்து பெட்டூனியா, இதெல்லாம் பேர் பெட்டூனியா, ரொம்ப அழகாக இருக்கும். அது சொலானசி ஃபேமிலி. நெக்ஸ்ட் டாபிக் லில்லியேசி ஃபேமிலி. லில்லியேசி இது மோனோகாட்டிலிடனஸ் ஃபேமிலி. இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ல்டு வைட். ஸோ மோனோகாட். இப்போ வெங்காயம் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வெங்காயத்தை ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொட்டியில் வச்சா கூட என்னது ஈஸியாக வளர்ந்துடும், அதில் நிறைய வெங்காயம் கிடைக்கும். ஸோ அதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்கள், ஃப்ளவரு, இதனுடைய ஃப்ளோரல் டயக்ராம். இதுக்கு நேம் வந்து அலியம் சீப்பா ஆனியன்னு பேர். வெஜிடேட்டிவ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரினியல் ஹெர்ப்ஸ் வித் அண்டர்கிரவுண்ட் பல்ப், காம், ரைசோம்ஸ். லீவ்ஸ் பேசலாக இருக்கும், ஆல்டர்னேட், லீனியர், எக்ஸ்டிபுலேட் வித் பேரலல் வீனேஷன். ஃப்ளோரல் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோரசன்ஸ் சாலிட்டரி, சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் ஆக்சிஸ் terminate into a flower, older flower at the top, younger flower at the base. ஸோ இதுதான் வந்து சைமோஸ்னுடைய இது. ஸோ பேசிபீட்டல் சக்சஷன், பேசிபீட்டல் சக்சஷன். ஸோ பீரியாந்தில் வந்து இதில் வந்து கேலிக்ஸ் அண்ட் கரோலான்னு தனியாக இல்லாததுனால இதுக்கு பேர் பீரியாந்துன்னு பேர். அது எப்படி இருக்குன்னா 3+3 அரேஞ்ச்மெண்ட்டில் அவுட்டர் வேர்ல்டில் 3யும் இன்னர் வேர்ல்டில் 3யும் இருக்குது. இதில் வந்து இதுலேருந்து தான் அட்டாச் ஆகிருக்குது. இது ஸ்டேமன், வால்வேட் எஸ்டிவேஷன். ஸோ இது எப்படி எழுதலாம்? பிராக்டியேட், பிராக்ஸ் இருக்கிறதுனால பிராக்டியேட். முன்னாடி
ஃபேமிலிலலாம் அது வந்து பிராக்டே இல்லாததுனால இது போடலை. ஆக்டினோமார்பிக்லேருந்து ஆரம்பித்தோம். இங்கே வந்து பிராக்டியேட் இருக்கிறதுனால பிராக்டியேட். தென் ஆக்டினோமார்பிக், பைசெக்ஷுவல், பீரியான். இங்கே தெர் இஸ் நோ கேலிக்ஸ் அண்ட் கரோலா, அதனால பீரியான். பீரியாந்த் எப்படி இருக்குன்னா 3+3 அரேஞ்ச்மெண்ட், 3 அவுட்டர் வேர்ல்ஸ் 3 இன்னர் வேர்ல்ஸாக இருக்கு. அதனால இந்த பிராக்கெட் வந்து போட்டிருக்கு. ஸோ இந்த அவுட்டர் வேர்ல்ல இருக்கிறது ஃபியூஸ் ஆகலை, அவுட்டர் வேர்லும் இன்னர் வேர்லும் ஃபியூஸ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவுட்டர் வேர்ல்ல இருக்கிற டெப்பெல்லாம் இன்னர் வேர்ல்ல இருக்கிற டெப்பெல்லாம் ஃபியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஆண்ட்ரீஷியம் ஃபியூஸ் கிடையாது. ஸோ ஃப்ரீ ஆண்ட்ரீஷியம். அது எப்படி இருக்குன்னா டெப்பல்ல இருந்து வருது. அதனால இந்த கோஹிஷன், இந்த இதனுடைய சிம்பிள் போட்டிருக்கு, அடிஷன் கோஹிஷனுடைய சிம்பிள். ஸோ கைனீஷியம் வந்து 3, தட் இஸ் ஆல்சோ ஃபியூஸ்டு. Semen 6 is 3+3. Tricarpellary, syncarpous, ovary superior, trilocular with many ovules, axial placentation. So carpel, capsule, it is fruit pathina capsule, rarely berry. Seed வந்து endospermous. இதனுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட் டியூலிப் குளோரியோசா. குளோரியோசான்றது என்னன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய நேஷனல், தட் இஸ் நேஷனல் ஃப்ளவர்னு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டு ஸ்டேட் ஃப்ளவர் வந்து இதுதான், குளோரியோசா சூப்பர்பான்னு பேர். குளோரியோசா சூப்பர்பா அப்படின்னா என்னன்னா செங்காந்தல் மலர்னு பேர். மெடிசினல் வேல்யூ வந்து அலோவேரா இதில் தான் வருது, லில்லியேசியில். வெஜிடபிளில் வந்து ஆஸ்பராகஸ் வருது. கால்சிசின், கால்சிசின் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கால்சிசின் ட்ரீட்மெண்ட் கால்சிசியம் ஆட்டம்னேல் இதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. That's all about this lesson.